அனைவருக்கும் வணக்கம். சித்திரை மாதத்தில் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று சித்ரா பௌர்ணமி. அது மட்டும் இல்லாமல் யமதர்ம ராஜாவின் கணக்காளரான சித்ரகுப்தன் அவதரித்ததாகவும் புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய முந்தைய பிறவிகள் இந்த பிறவியில் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்யும் பாவங்களில் இருந்து விடுபட்டு துன்பங்கள் நீங்கி நல்வாழ்வு பெறுவதற்கான ஒரு நாளாக இருக்குது. இந்த சித்ரா பௌர்ணமி நாட்களில் நாம் எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சித்ரகுப்தருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பாவங்களில் இருந்து விடுபடக்கூடியதாகவும் இந்த ஒரு பரிகாரம் இருக்கும். சித்திரை மாதம் என்றாலே அது வசந்த காலத்தின் தொடக்கம். ஆனால் ஆன்மீக ரீதியாக நம்முடைய வாழ்க்கையில் கர்ம வினைகளில் கணக்கு வழக்குகளில் சரிபார்க்கக்கூடிய ஒரு மாதம். அதாவது சித்திரை மாத பௌர்ணமியும் சித்திரை நட்சத்திரமும் இணையும் நாளே சித்ரா பௌர்ணமியாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுது. இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்படுது. சூரியனும் சந்திரனும் சம பலத்துடன் திகழக்கூடிய ஒரு நாள் இது. சித்ரா பௌர்ணமி அன்று சந்திரன் முழு பொலிவுடன் பூமிக்கு மிக அருகில் வரக்கூடிய இந்த நாட்களில் நம்முடைய கரும வினைகள் குறைந்து புண்ணியங்களை அதிகரிக்கும் ரகசிய ஒரு வழிபாட்டு முறைகளை நாம் தெரிந்து கொண்டு வழிபடுவது சிறப்பு. சித்ரா பௌர்ணமி என்றால் நம்முடைய நினைவுக்கு வருவது யமதர்ம ராஜாவின் கணக்காளரான சித்ரகுப்தர் தான். அது மட்டும் இல்லாமல் பலரும் இவரை பயத்துடன் பார்ப்பாங்க. ஆனால் உண்மையில் இவர் நாம் செய்யும் சிறு புண்ணியத்தை விடாமல் குறித்து வைத்து அதற்கு பலன்களை தரக்கூடியவர். பிரம்மதேவரின் சக்திகளில் இருந்து சித்ரகுப்தர் அவதரித்த நாளே சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடப்படுது. சித்ரகுப்தர் பிறந்த ஒரு பசுவிடமிருந்து அது மட்டும் இல்லாமல் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதனால தான் அன்று பசுக்களுக்கு உணவளிப்பது சித்ரகுப்தரின் ஆசிகளை நேரடியாக பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கையில் தொடர் தோல்விகள், பணத்தடை அல்லது மன உளைச்சலில் இருப்பவர்கள் சித்ரா பௌர்ணமி என்று இதுபோல பரிகாரம் செய்வதும் நல்லது. ஒரு வெள்ளை தாளில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டுகிறேன், இனி நல்ல செயல்களை செய்வேன் என எழுதி சித்ரகுப்தரின் படத்திற்கு முன் வைத்து நாம் பிரார்த்தனை செய்வதும் உங்களுடைய ஆழ்மன குற்ற உணர்வுகளை நீக்கி புதிய தொடக்கத்தை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி நாட்களில் வெள்ளிக்கிழமைகளை வருவதால் நாம் இந்த நாட்களில் திருவண்ணாமலை சென்று வழிபட்டு வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. உப்பில்லாத உணவுகளை சமைத்து நாம் படைத்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரியதாகவும் இருக்குது. பால் சாதம் அல்லது பழங்கள் போன்றவற்றை நாம் உட்கொள்வது சந்திர தோஷங்களை நீக்கி மன தெளிவு தரக்கூடியதாக இருக்குது. முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதை தவறியவர்கள் சித்ரா பௌர்ணமி என்று நீர்நிலைகளில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்கும். சித்ரகுப்தர் எழுதாணி ஏந்தியவர் என்பதால் ஏழை மாணவர்களுக்கு பேனா, பென்சில் அல்லது புத்தகங்களை வாங்கி தருவது உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வியின் அறிவை மேம்படுத்தும். சித்திரை மாதத்தில் நாம் இது போல் செய்வது நல்லது. எலுமிச்சை சாதம், புளியோதரை, தயிர் சாதம் போன்ற சித்திரானங்களை இறைவனுக்கு படைத்து ஏழைகளுக்கு நம்ம செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. குலதெய்வ ஆசையை பெற்று தரக்கூடியதாக இருக்குது. சித்ரா பௌர்ணமி என்று சில செயல்களை செய்வதன் மூலம் நம்முடைய புண்ணியங்களை குறைக்கக்கூடியதாக இருக்குது. சித்ரா பௌர்ணமி அன்று நாம் பண பரிமாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக கடன் கொடுத்தால் அல்லது அது நமக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தில் சிக்கலை ஏற்படுத்தும். வெள்ளை நிற பொருட்களை தவிர்க்க வேணும். மற்ற பௌர்ணமி நாட்களில் வெள்ளை ஆடை உடுத்தலாம். ஆனால் சித்ரா பௌர்ணமி என்று கணக்கு வழக்குகளை சரிபார்க்கும் சித்ரகுப்தருக்கு உரிய நாள் என்பதால் கருப்பு மற்றும் அடர் நீல நிறங்களை தவிர்த்து மஞ்சள் ஆடை அணிவது சிறப்பு. அன்றைய தினம் தந்தை அல்லது ஆசிரியரிடமிருந்து விவாதம் செய்யாதீங்க. இது சித்ரகுப்தரின் பதிவேட்டில் எதிர்மறை புள்ளிகளாக மாறும். சித்ரா பௌர்ணமி அன்று இரவில் சூரிய நிலவின் ஒளியில் தியானம் செய்வது உடலில் இருக்கக்கூடிய ஃபினில் சுரப்பியை தூண்டி ஞானத்தை தரும். அன்று முழு வெளிச்சத்தில் நம்ம சமைத்த உணவை உண்பது நரம்பு மண்டலத்தை சீராக்கும். ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சித்ரா பௌர்ணமி கருதப்படுது. இந்த நாட்களில் நம்ம இது போல் செய்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய பாவ புண்ணியங்கள் கணக்குகளை சித்ரகுப்தர் எழுதி வைப்பார்.
புராணங்களின்படி கைலாயத்தில் பார்வதி தேவி பொழுதுபோக்காக ஒரு அழகிய ஆண் குழந்தையை ஓவியமாக வரைகின்றார். அந்த ஓவியம் உயிரோடுடன் இருப்பதையும் பிரகேதித்து அந்த சமயம் அங்கு வந்த சிவபெருமான் அந்த ஓவியத்தை பார்த்து மகிழ்ந்தார். அவருக்கு உடனே ஒரு நினைவு வந்தது. உலக உயிர்களை நாம் கொல்லக்கூடிய யமதர்மருக்கு ஒரு ஆள் தேவைப்படுவதாகும். வேலைப்பழுவால் ஒரு ஆள் உதவியாளராக வேண்டும் என்று சிவனை வேண்டியிருந்தார். சிவபெருமான் பார்வதி வரைந்த ஓவியத்தை கையில் எடுத்தார். தன்னுடைய பிராணவாயுவை அதில் ஊதினார். அடுத்த நொடி ஓவியம் உயிர் பெற்றது. சிவசக்தியின் உருவமாக உயிர் பெற்ற அந்த தெய்வீக உருவம் சித்திரகுப்தர். சூரியன் சந்திரன் 2 சக்தி பெற்ற நாள் சித்ரா பௌர்ணமி. கர்ம கணக்குகள் நிறைவுற்றப்படும் நாள். பாவ நிவர்த்தியாக அரிய சந்தர்ப்பம். இந்த நாட்களில் திருவண்ணாமலை போன்ற புண்ணிய தலங்களுக்கு கிரிவலம் வருவது, சிவபெருமானுடைய வேண்டுதல்கள் தீர்த்த ஸ்தானம் செய்வது, இவை அனைத்துமே நம்முடைய வாழ்க்கைக்கு வளம் தரக்கூடியதாக இருக்குது. சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டு பூஜை அறையில் சுத்தம் செய்து சித்திரகுப்தருடைய படத்திற்கு தெற்கு திசையில் வைக்க வேண்டும். பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். சந்தனம் குங்குமம் அணிவிக்க வேண்டும். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் சித்திரை நட்சத்திரமும் இணையும் நாளே சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடப்படுது. இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய நம்முடைய வழிபாடு நம்முடைய தலையெழுத்தையும் கர்ம வினைகளை குறித்து தலையெழுத்தை மாற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. சித்திரை மாதம் என்றாலே அது புது பொலிவுக்கான ஒரு மாதம். வானில் நிலவும் முழு நிலவு ஜொலிக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அன்று பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை புத்தகமும் புதுப்பிக்கப்படுவதாக ஆன்மீகம் சொல்லப்பட்டிருக்கு. 2026ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி வரை இருக்கும் இந்த அற்புத நாட்களில் நம்முடைய கர்ம வினைகள், அதாவது நம்முடைய கர்ம வினைகளை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. புண்ணிய கணக்கை எப்படி அதிகரிப்பது, பலருமே அறிவியல் ரீதியாக இதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. யமதர்ம ராஜாவின் உதவியாளராக இருக்கக்கூடியவர் தான் சித்திரகுப்தர். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு செயல்களையுமே துல்லியமாக கணக்கெடுக்கக்கூடியவர் சித்திரகுப்தர். இந்த சித்திரம் என்றால் படம், குப்தன் என்றால் மறைந்திருப்பவர். அதாவது கண்ணுக்கு தெரியாமல் நம்முடைய நிழலை போலவே நாம செயல்களை பதிவு செய்வார். சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தர் அவதரித்த தினமாக கருதப்படுது. மனிதர்களுடைய பாவ புண்ணியங்களை கணக்கெடுப்பதற்காக பிரம்மா தனது சக்தியை கொண்டு உருவாக்கியவர் தான் சித்திரகுப்தர். சித்ரா பௌர்ணமி என்று இவரை வழிபடுவது நம்முடைய பழைய பாவ மூட்டைகளை கரைத்து நல் வாழ்க்கைகளை தொடங்க செய்யும் ஒரு அற்புதமான நாளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கோவிலுக்கு சென்று வழிபடுவதை காட்டிலுமே சித்ரா பௌர்ணமி அன்று நம்முடைய வீட்டில் வழிபடுவது சிறப்பான முறை. சித்ரா பௌர்ணமி என்பது சூரியன் சந்திரன் என இரு பெரும் சக்திகளும் தங்களின் முழு ஆற்றல்களை திகழக்கூடிய ஒரு நாள். அன்று மாலை சந்திரன் உதயமாவதும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் தெரியும் நிலவின் வெண்மத்தை பார்த்து வணங்குங்கள். பின் அந்த தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றி விடலாம். இது மனக்குழப்பத்தை நீக்கி தெளிவை தரும். மஞ்சள் மற்றும் இந்த பேனா பூஜை சித்திரகுப்தருக்கு நாம் இது போல செய்து வழிபட்டு வருவது சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சித்ரா பௌர்ணமி நாட்களில் வீட்டில் இது போல் பூஜை செய்து சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் நம்முடைய பாவம் புண்ணியங்கள் கணக்குகள் குறையக்கூடிய வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு பிரசித்தி பெற்றதாக இருக்குது. நீங்களும் இது போல் சித்ரா பௌர்ணமி நாட்களில் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய பாவ கணக்குகள் குறையும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.